ஹalleluya, குட் மார்னிங். வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் மனிதன தியானம் IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 7 மணிக்கு உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். நீங்க எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த தேசத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை, அல்லது எந்த நேரங்களில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை தயவு செய்து நீங்க அப்பப்போவாவது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அதை பதிவு செய்யுங்க. நீங்கள் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், எப்படியாக இந்த வசனத்தின் மூலம் பலப்படுகிறீர்கள் என்று அறியும் போது ஆண்டவரை துதிக்க, உங்களுக்காக செபிக்க மற்றும் இன்னும் உற்சாகமாய் எவ்வளவோ போராட்டங்களோடு சுமைகள் நிறைந்த இந்த ஊழியத்தை தொடருவதற்கு உதவி செய்தவங்களா இருப்பீங்க. ஒரு சிறிய செபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்குள் உங்கள் பிரயாசம் விருதா அல்ல என்று, கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்ற எப்பொழுதும் ஆவலோடு இருங்கள் என்று உடைய வசனம் எங்களுக்கு சொல்லுகிறபடிக்கு லாக்டவுனிலே தொடங்கப்பட்ட இந்த சோசியல் மீடியா மினிஸ்ட்ரியை இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரை தொடருவதற்கு நீர் காட்டின கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. உன் அப்பத்தை தண்ணீர்கள் மீது போடு, ஒரு நாள் அது பலன் கொடுக்கும் என்றீர். யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்திலே உம்மை துதிக்கிற பாக்கியத்தை தரும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வறண்ட நிலமும் மகிழ்ந்திடும், வனாந்திரமும் செழித்திடும். தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? சனிக்கிழமை அநேகருக்கு ஆஃப் இல்லையாங்க? சண்டே ஹாலிடே, சாட்டர்டே ஹாலிடே, வீக்லி 5 days. ஆக்சுவலி ஒரு சில தேசங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. வீக்கெண்ட் எப்போதும் கூட ரிலாக்ஸ் ஆனால் அதன் பிறகு அந்த வீக் நல்லபடியா அந்த 7 நாள் வேலையை 5 நாள் செய்வார்கள் என்று அப்பொழுதே நியமித்தார்கள். ஆனா இப்பொழுது என்னன்னா, நாம எப்பொழுதும் வேலை செய்து கொண்டு, எந்நேரமும் வேலை செய்து கொண்டு, வாரம் முழுவதும் செய்து கொண்டு எதையும் சாதிக்காதவர்களாகவே இருந்து விடுகிறோம். எஃபிஷியன்சி இல்லாமல் நல்ல சிறப்பான வேலைகளை செய்ய முடியாதவர்களா இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு ஹாலிடே இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா சனிக்கிழமை என்றாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. பட் நமக்கு எங்கே உண்மையான ஓய்வு, எங்கே நமக்கு மனதுக்கு நிம்மதி கிடைப்பது? எந்த விஷயத்துல நம்ம மகிழ முடியும்? குடிப்பதிலா, சாப்பிடுவதிலா, குதிப்பதிலா? ஆண்டவரை அறிந்த நீங்களானால் என் ஆண்டவருக்குள் மகிழுவோம் என்று சொல்வீர்கள். அவருடைய வசனம், அதில் நான் மகிழ்வேன் என்று சொல்லுவீங்க. பாருங்க, பரிசுத்த வேதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய மனதை அறிய வேண்டும் என்றால், அவர் சித்தத்தை அறிய வேண்டும் என்றால், அவர் திட்டங்களை அறிய வேண்டும் என்றால், பாவ பரிகாரத்தை அறிய வேண்டும் என்றால், ஆண்டவர் தரும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால், முதல்ல எது வேண்டும் என்றாலும் அது என்னமோ கூகுள்ல போவாங்க, அல்லது இப்பொழுது வந்த ChatGPT என்பாங்க, அதென்பாங்க இதென்பாங்க, தவிர அதெல்லாம் மனிதனால் தந்திரமாக உருவாக்கப்படுது. இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. இதில் உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. உங்க தேவைகளுக்கெல்லாம் தேவையான அறிவுரைகள் இருக்கிறது. அதனால்தான் வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். நன்மை தீமையை என்னதென்று அறிந்து கொள்வார்கள். நீங்க தயவு செய்து தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள். ஞாயிறு ஆராதனை கொஞ்சம் வேக வேகமாக நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அநேக காரியங்கள் இருக்கும், சுவிசேஷ ஊழியம் இருக்கும். பட் சனிக்கிழமை என்று நீங்க வசனத்தினால் ஆயத்தமானால் வாரம் முழுவதுக்கும் தேவையான நன்மைகள் உண்டாகும். நீங்க எத்தனை முறை பைபிள் வாசித்திருக்கிறீங்க? அநேக முறை வாசித்தேன் என்பாங்க ஒரு சிலர். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். அப்படி இல்லைங்க. ஆதியாகமத்துல இருந்து தொடர்ச்சியா வெளிப்படுத்தின விசேஷம் வரை வரிசையா வாசிங்க. பைபிள் ஸ்டடி என்பது வரிசையா வாசிக்கணும். அப்பொழுது உங்களுக்கு முழுமையாக புரியும். அதுல இருக்கிற அர்த்தத்தை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். என்னமோ ரொம்ப கஷ்டம் என்று நினைப்பாங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 6 நிமிடம் வாசித்தால், எவ்வளவு நேரம்? ஜஸ்ட் 6 minutes. ஒரு 2 வருஷத்துல நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வாசித்து முடிக்க முடியும். போயும் 6 நிமிஷம் எப்படிங்க? நாங்க டபுள் 12 நிமிஷம் வாசிப்போம் என்று சொன்னால்
12 நிமிடங்கள் வாசித்தால் ஒரு வருஷத்திலே முழுமையாய் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வாசிக்க முடியும். சாப்பிடவே 1/2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறோம். அது என்ன, பைபிளுக்கு 10 நிமிஷம் போதுமா? நாங்க இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் பைபிள் வாசிப்போம் என்று ஒரு 25 மினிட்ஸ் வாசித்தால் 25 மினிட்ஸ் ஒவ்வொரு நாளும் 25 நிமிடங்கள் பைபிள் வாசிக்க ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கன்னு வைத்துக் கொள்ளுங்க, 30 நிமிஷங்கள். எனக்கு ஒரு 6 மாதத்திலேயே நீங்க பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வாசிக்க முடியும். இன்னும் உங்களுக்கு ரோஷம் வந்து 1 மணி நேரம் வாசிப்போம் என்று நினைத்தால் ஒரு 50 மினிட்ஸ் வாசித்தால் 3 மாதத்துல முடிக்கலாம். என்னங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு 50 நிமிஷம், less than an hour, மொத்தமா ஒரு 3 மாதத்துல முடித்தே விடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2.5 மணி நேரம் அல்லது ஒரு 3 மணி நேரம் வாசித்தீங்கன்னு வைங்க, தேவனுக்கு நம்ம தசம பாகம் கொடுக்கிற விஷயத்துல எப்படி இருக்கிறோமோ தெரியாது, தசம நேரம் கொடுக்கிற விஷயத்துல மாத்திரம் எல்லாரும் குறைவாகத்தான் இருக்கிறோம். 24 மணி நேரத்துல தசம பாகம் எடுத்தால் 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்துச்சா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் பைபிள் வாசித்தா நீங்க பாருங்க, 1 மாதத்திலேயே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வாசிக்க முடியும். என்னங்க, சில நேரம் பாருங்க, சில நாட்களில் நம்ம விசேஷப்படுத்துவோம் ஒரு உபவாச கூட்டம், 3 நாள் பண்டிகை என்போம், அது என்போம், இது என்போம். குறைந்தது ஒரு 3 நாட்கள் வசனத்தை தொடர்ந்து வாசித்தால் 67 மணி நேரம் 18 நிமிஷங்களில், அப்படி என்றால் 12/24 எவ்வளோ? 12/24 என்னங்க, 68 நிமிடங்களில் மொத்தம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வாசிக்க முடியும். இப்ப சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஒரு ஒழுங்கின்படி வாசிங்க, பொறுமையா வாசிங்க, பரவாயில்ல, தியானித்துக் கொண்டு வாசிங்க, கொஞ்ச நேரத்தை டெடிகேட் பண்ணிக்கொண்டு அப்ப அதிகமாக வாசிங்க. பைபிள் வாசித்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறீங்களா? எல்லாம் கிடைக்கும். தேவனுடைய வசனம் வாசிக்கிறவனுக்கு எல்லா பொக்கிஷமும் கிடைக்கிற அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றார் தாவீது. இந்த 119வது சங்கீதத்தை நீங்க வாசித்தால் வசனத்தின் முக்கியத்துவம் எல்லாம் இதுல ரொம்ப விவரமாய் தாவீது அனுபவத்திலிருந்து அழகா இங்கே எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, 97ஆம் வசனம் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுக்க வாசிக்க முடியாது, வேலைகள் இருக்கும்ல. நாள் முழுவதும் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க 6 நிமிஷம் வாசித்தாலும், நீங்க 12 நிமிஷம் வாசித்தாலும், நீங்க 1 மணி நேரம் வாசித்தாலும், வாசித்ததை வாசித்தபடி விட்டு விடுவதனால் என்ன பயன் இருக்கு? வாசித்த வசனத்தை இருதயத்திலே தியானித்துக் கொண்டிருந்தால் அதனுடைய சாரத்தை நீங்கள் ஜீரணித்துக் கொள்ள முடியும். நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு கொஞ்ச நேரமே சாப்பிடுவோம், ஆனால் அது உள்ளே சென்று செரிமான மண்டலத்தில் செரிமானமாகும் போது அதன் பலத்தை நாள் முழுவதும் பெறுகிறோம். வசனம் கூட நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமா இருக்கிறது. நாள் முழுவதும் உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன். 98ஆம் வசனம், நீர் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உன் சத்துருவை மிஞ்சிய ஞானம். எவனோ சதி செய்து விட்டான், எவனோ ஏமாற்றி விட்டான், எவனோ என்னை அறிவாய் சிக்க வைத்தான் என்று சொல்லுவோமே தவிர, உங்களை தந்திரமாய் சிக்க வைக்கிற அவனை பார்க்கலும் அதிக ஞானத்தோடு நீங்க தப்பித்துக் கொள்வீங்க. நீங்க ஞானத்தோடு வாழும்போது அனாவசியமான பிரச்சனைகளை சிக்க மாட்டீங்க, அறியாமையில விட மாட்டீங்க, தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. உங்க சத்துரு உங்களுக்கு விரோதமாக எத்தனை பிளாட்ஸ், எத்தனை சதிகள் செய்தாலும் அவைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஞானமுடையவர்களா இருப்பீங்க. எங்கிருந்து வரும் அந்த ஞானம்? தேவனுடைய வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. 99ஆம் வசனம் பாருங்க, உம்முடைய சாட்சிகளின் தியானமா இருக்கிறபடியால் உம்முடைய உபதேசங்களை நான் புரிந்து கொள்கிறேன், கேட்கின்றேன், கவனிக்கிறேன், அவைகளை தியானிக்கிறேன். ஆகவே எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். போதகர்களை விட விசேஷித்த ஞானம். இந்த கடைசி காலத்துல பாருங்க, விசுவாசிகளுக்கு பாஸ்டர்களை விட அதிக வசனம் தெரிய வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் பாஸ்டரே. வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்காதவனும் பிரசங்கிகள் ஆகி விடுகிறார்கள். வசனத்தை தியானிக்காமல்
இருதயத்தில் அதை வைத்துக் கொள்ளாமல், அதை பின்பற்றாமல், அதை ஜீரணித்துக் கொள்ளாமல் எந்த கம்ப்யூட்டர்ல இருந்தோ காப்பி அடித்து, யார் மெசேஜோ காப்பி அடித்து பிரசங்கங்கள் செய்வது, அதுவும் அந்த வசனத்தை கலப்படமாக்கி அதில் இதுவும் அதுவும் சேர்த்து கதைகளும் அதுவும் சொல்லி எமோஷனலாக ரொம்ப பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக்குகிறாங்க. இன்றைக்கு வசனத்தை சுவாரஸ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. வசனம் என்ற பெயர்ல அநேக விஷயங்களை பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க. கலப்படமான போதனைகள் இந்த கடைசி காலத்துல அதிகமாக இருக்கிறது. கள்ள போதகர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, அதனாலதான் நீங்கள் வசனத்தை வாசித்தால் உங்கள் போதகர்கள் சொல்லுகிறது நீங்கள் உண்மையா இல்லையா என்று நீங்க போதகர்களுக்கு அவர்களை மிஞ்சிய தேவ ஞானத்தை உடையவளா இருக்க வேண்டும். எஸ், தேவ ஞானம் என்றது மேலிருந்து வருவது, அது பரிசுத்தமானது. சீக்கிரம் கீழ்ப்படிவது, அது மிருதுவானது. நீங்க ஆர்குமெண்ட் செய்ய மாட்டீங்க. எனக்கு உன்னை விட பைபிள் நல்லா தெரியும் என்று ஆர்குமெண்ட்ஸும் டிபேட் செய்கிறவங்க அநேகரை பார்க்கின்றோம். சொல்ல போனால் அவர்கள் உண்மையாய் வசனத்தை ஜீரணித்துக் கொள்ளவில்லை. அவங்களுக்கு வேண்டுமென்ற பகுதியை வாசித்து அதை பிடித்துக் கொண்டு அவங்க வாதிக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் முழுமையாய் வசனத்தை வாசிக்கிறவர்கள் மிருதுவாயிருப்பார்கள். அவனுடைய ஞானம் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் செய்வானே தவிர டிஸ்ட்ரக்டிவ், அழிக்கும்படியான கிரிட்டிசிசம் செய்ய மாட்டாங்க. இந்த விமர்சனம் செய்கிறவர்கள் அழிக்கும்படி விமர்சிக்கிறவங்க அநேகம் இருக்கிறாங்களே தவிர பிரயோஜனமான விமர்சனம் செய்கிறவர்கள தெரிவதே இல்லை. உண்மையாய் வசனம் வாசிக்கிறவர்கள் பாருங்க, ஆண்டவர் விமர்சித்தார், ஆனால் அவர்களை திருத்துவதற்கு விமர்சித்தாருங்க. அவர்களை கேலி செய்ய விமர்சிக்கவில்லை. அன்றைய பரிசேயர் வேத பாரகர்கள், வசனம் அறிந்தவர்கள் தேவ ஞானத்தால் நிரம்பி இருப்பார்கள். போதகர்களை விட விசேஷித்த ஞானத்தை கொண்டிருப்பார்கள். முதியோர்களை பார்க்கிறோம் 100வது வசனத்துல, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். ஒரு முதியவர் தன் வாழ்நாளில் விழுந்து எழுந்து கற்றுக்கொண்ட அனுபவ ஞானத்தை விட வாலிப வயதில் நீ வசனத்தை வாசித்தால் உன் அனுபவங்கள் முதியவர்களை மிஞ்சியதாக இருக்கும். அவ்வளவு ஆச்சரியங்க. என்னுடைய வாலிப வயதில் நான் வேதத்தை வாசித்து 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 குடும்பங்களுக்கு தேவையான வசனம், வாலிபர்களுக்கு தேவையான போதனைகள் நான் பிரசங்கிக்கும் போது எனக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்கும் போதே பாருங்க, அன்றைக்கு சோசியல் மீடியா இல்ல இல்லையா, இந்த டிவிஸ் அதெல்லாம் இல்ல இல்லையா, நான் யாருக்கு போதிக்கிறேனோ அவங்களுக்கு மாத்திரமே அந்த போதனைகள் தெரியும். இப்போது அந்த போதனைகளின் ரெக்கார்டிங்ஸ் எங்க கிட்ட இல்ல. அவைகளை நான் பிரிசர்வ் பண்ணவில்லை. சில ரெஃபரன்சஸ் மற்றும் எழுதியிருக்கிற சில நோட்ஸ் காகிதங்கள் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்துல போதிக்கும் போது சிலர் அவங்களுடைய மீட்டிங்ஸ்க்கு நான் அழைப்பார்கள். அந்த மீட்டிங்ஸ்க்கு நான் ட்ரெயின் இறங்கும் போது என்னை கண்டுபிடிக்க யாரென்று தெரியாமல் ஒரு 10 பேர் வந்து என்னை ரிசீவ் பண்ணிக்கொள்ள வந்து என்னை தாண்டி போய் விடுவார்கள். சில முறை அப்படி மிஸ் ஆன போது நான் திரும்ப பைபிளை கையில் பிடித்துக்கொண்டு, பைபிள் பிடித்துக் கொண்டாலும் யாரோ பாஸ்டர் என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று கல்வரி மேக்சின் இருக்கும். அப்போதே அந்த மேக்சினை கையில வைத்திருப்பேன். அவங்க வந்து விடுவாங்க. அது என்ன ஊர் என்று இப்ப நினைவில்லை. ஜெயபாலையா என்றால் நீங்களா? நீங்க ஒரு வேட்டி கட்டிக்கொண்டு ஒரு 50, 60 அல்லது 70 வயதுள்ள அனுபவம் மிக்க பாஸ்டர் என்று நினைத்தோம். நீங்க என்னமோ இப்படி சின்ன பையனா இருக்கிறீங்க, வாலிபனா இருக்கிறீங்க, 30, 31 வயதுல என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு என்னை கேட்பார்கள். இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எப்படி வந்தது? இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி உங்களுக்கு தெரிந்தது? நாங்க அவங்களுக்கு சொல்ற பதில் இதோ, எங்கள் தேவனுடைய வசனம் கற்றுக் கொடுக்கிறது. எஸ், திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறவங்க முதல்ல பைபிள் வாசிங்க. குடும்பத்தை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டுமோ 3வது நபரிடத்துல போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டுகளுக்கு போக வேண்டிய வேலை இருக்காது. வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்க முக்கியமா தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளுங்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க, தேவ நோக்கங்களை அறியுங்கள். எதை வியாபாரம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று நீங்கள் வசனத்தின் மூலம் எச்சரிக்கப்படுவீர்கள். எனிதிங் தட் யூ வாண்ட் டு டு, எதுவானாலும் சரி, வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வசனத்துல பதில் இருக்கிறது. வசனத்தை வாசிக்காததினாலே இன்றைக்கு நாசம் அடைகிறார்கள் விசுவாசிகள். தவறான முடிவுகள் எடுத்து சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு அநேக விஷயங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அழிந்து போகிறாங்க. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் செய்வீங்களா? ஒவ்வொரு நாளும் வசனத்தை நான் தவறாமல், உங்க இஷ்டம் எவ்வளவு நேரம் வாசிப்பீங்களோ அது முக்கியமல்ல, ஜீரணித்துக் கொண்டு நாள் முழுவதும் அந்த வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின்படி வாழும்படியா உடன்படிக்கை செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு முதியவர்களை மிஞ்சிய ஞானமும் போதகர்களை மிஞ்சிய ஞானமும்
உங்களுக்கு சத்துருக்களை மிஞ்சிய ஞானமும் உங்களுக்கு தேவனுடைய மனதும் தேவனுடைய நோக்கங்களும் அறிந்து கொள்கிற கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிப்போமா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வளவு சுலபமாக எங்களுக்கு இவ்வளவு சிறிய புத்தகமாக உம்முடைய வசனத்தை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய வசனத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, பின்பற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. உம்மை நம்பிய நாங்கள் வசனம் என்னும் பாலை வாஞ்சிக்கிறவர்களா, வசனத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு முழங்கால் மீது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேத வசனத்தையும் வாசித்து தியானிப்பதற்கு வேத ஆசிரியரே எங்களுக்கு விவரித்து தேவ ஞானத்தோடு நாங்கள் நிரப்பப்பட்டு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் போராட்டத்தையும் சந்திப்பதற்கு தேவ நிர்ணயங்களை அறிய, தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள, தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும்படி இந்த வேலையில நாங்களும் பயன்பட உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே போல உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் அனுப்புங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க எங்களுக்காக, எங்க ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம், அதே போல மேகசின் மூலம் மற்றும் அநேக விதங்களில் கெட் டுகெதர்ஸ், அநேகமான மீட்டிங்ஸும் ஒழுங்கு செய்வதன் மூலமாக முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க 6 மொழிகளில் தேவனுடைய ஊழியத்தை தொடர முயற்சிக்கிறோம். இன்னும் அநேக மொழிகளிலும் கூட நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.